முதல் தடவை அவர் வந்தது பாவம் போக்கும் பலியாக வந்தார். பாவத்தின் பிராயச்சித்தத்தை சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கும்படியாக வந்தார். இன்னும் சொல்ல போனா தேவ ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். ஆனா இப்ப வரும்போது அவர் எப்படி வர்றாருன்னா வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வருகிறார். வல்லமை மிகுந்த மகிமையோடு வரும் பொழுது பூமியின் கோத்திரத்தாரெல்லாம் பார்த்து அன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா புலம்புவார்கள், ஐயோ புலம்புவார்கள். நான் உங்களை பயங்கட்டுறக்கா சொல்லலை, பைபிளில் இருக்கிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிப்பதும் விசுவாசியாதமல் இருப்பதும் உங்களோட விருப்பம். நல்ல கவனிங்க. அப்போ ஏன் எல்லாரும் பார்த்து புலம்புறாங்க? அவர் குத்தினவர்கள். இன்னைக்கு நிறைய விதத்தில் நிறைய பேர் குத்துறாங்க. இந்த வேதத்தை எத்தனையோ பேர் கிழிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க, தீ போட்டு எரிச்சிருக்கிறாங்க, பல அசிங்கமான காரியங்கள் அந்த பைபிள் வச்சு செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒருவேளை கிறிஸ்தவங்க பழி வாங்குற வேலையை செய்கிறது கிடையாது, இப்போ யாரும் பழி வாங்குறது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள்லாம் இருக்குது. நீங்களும் நினச்சிருந்தீங்க சரி இப்போ நமக்கு என்ன பண்ணாலும் யார் நம்மளை கேட்கறதுக்கு இருக்குதா? ஆனால் ஒன்று, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இந்த கேஸ் எங்கே ஃபைல் ஆகுது தெரியுமா? பரலோக உச்ச நீதிமன்றத்தில் ஃபைல் ஆகுது.